A4 சைஸ் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாதியாக ஃபோல்ட் பண்ணுங்கள். இதை இப்போ பாதியாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. திரும்ப இதை 4ஆக மடிக்கணும். இந்த மாதிரி மடிக்க, இந்த மாதிரி மடிக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் மடக்கிட்டு இதில் கொஞ்சமாக லைட்டாக அழுத்தினா போதும். நெக்ஸ்ட்டு இதை இப்படி விரிச்சிட்டு இந்த இடத்துல மடிங்க. இந்த இதில் இந்த பாதி இருக்குது பார்த்தீங்களா, பாதியாக மடிக்கணும். இதுலேயும் இந்த இடத்துல இவ்வளோத்துக்கு நீங்கள் லைட்டாக அழுத்திருந்தீங்களோ அதே அளவுக்கு இதுலேயும் லைட்டாக அழுத்தணும். நெக்ஸ்ட் இதை விரிச்சுக்கிடுங்க. விரிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த அழுத்திருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடம் வரை இந்த எட்ஜை கொண்டு வந்துடணும். கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கிற இடம் வர இந்த எட்ஜையும் ரெண்டு எட்ஜையுமே கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல வச்சு பின் பண்ணிடணும். கரெக்டாக இந்த பாருங்கள், 2 இன்ச்சும் கரெக்டாக சேமாக இருக்குது, ஒரே இடத்துல இருக்குது. கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல நம்ம வச்சுருக்கேன். கரெக்டாக வச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு ஸ்டாப்லர் அடிக்கிறோம். இந்த இடத்துல இந்த சென்டர் கரெக்டாக நம்ம இன்னொரு மடக்கணும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த சென்டர் கண்டுபிடிக்கிறது. இந்த சென்டரில் ஒரு பின்னு. இது எதுக்காகனா நூல் கட்டுறதுக்காக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டம் ஃபுல்ஸாக ரெடி ஆகிட்டு இந்த இடத்துல நம்ம நூலை கட்டி பட்டனை காற்றுல பறக்க விட வேண்டியதான். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் நூல் கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டராக இருக்கணும். கரெக்டாக சென்டராக எந்த பக்கமும் எல்லா பக்கமும் பேரலாக கரெக்டாக ஈவனாக இருக்கணும். ஈவனாக தொங்கணும். அது ஈவனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்கிறது நல்லா அழகாக பறக்கும். பட்டம் பறக்க தயாராகிட்டு வாங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா ஒயிட் கலரில் தானே பட்டம் பண்ணால் இப்போ என்ன பிங்க் கலரில் பறக்குதுன்ட்டு. ஒயிட் கலரில் பண்ண பட்டம் மேலே பறக்கும்போது நமக்கு கிளியராக தெரிய மாட்டேங்குது, வீடியோவால் சரியாக கவர் பண்ண முடியல. அதனால் நான் ஒரு பிங்க் கலரில் ஒன்று செஞ்சு அதை உங்களுக்காக நான் பறக்க விட்டுருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம பட்டம் எவ்வளோ அழகாக நிற்குதுங்கிறத. நீங்களே பாருங்கள், அது எவ்வளோ அழகாக அப்படி மாசாக நிற்குதுன்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம பட்டம் இவ்வளோ அழகாக வட்டம் போடுதுங்கிறத. இன்றைக்கான வீடியோ நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பேப்பரை வச்சு ஒரு பட்டம் செஞ்சு இவ்வளோ அழகாக பறக்க விட முடியுமாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்தை மறக்காமல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி பறந்துச்சு, இவ்வளோ அழகாக இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பர் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.